எல்லோருக்கும் வணக்கம். உருப்படியாக இந்த மார்க்கெட் ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் உருப்படியாக எந்த வேலையுமே நடக்கலைங்க நண்பர்களே. ஆனால் மிகப்பெரிய ஒரு சாதனை நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு வாழ்நாள் உச்சம் என்பதை தொட்டு ட்ரேட் ஆகிருக்கு. இந்த 90s கிட்ஸுங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கல்யாணம் என்னடா பண்ணுறது, எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது மார்க்கெட்டை தனியாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருந்தாலும் அதை சந்தோஷமாக லாபத்தில் விற்கிற அளவுக்கு ஏறி வரல. இனி வீட்லாம் கேட்பாங்க, ஒரே ஜாலி தான், நிஃப்டி பழைய உச்சத்தை தாண்டிடுச்சு அப்படிம்பாங்க. ஒரு ஜாலியும் கிடையாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வாங்கிய பங்குகள் உடனே கீழே இறங்கிடுறான். அப்புறம் கொஞ்சம் ஏறுறான், ஆனாலும் லாபத்துக்கு மேலே போகிறதில்ல, வாங்கின விலைக்கு போகிறதில்ல. அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிடுறான், அப்புறம் கொஞ்சம் வர்றான், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறான், அப்புறம் கொஞ்சம் வர்றான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் 50% பாதி கிணறு தாண்டான். சில பேர் தான் மேலே வருது பங்குகள். ஸோ அவன் கஷ்டம் அவனுக்கு, பணத்துக்கு மேலே பணம் சரிச்சு விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நிஃப்டி மட்டும் இனி தனியாக லைஃப் ஹை என்பது போய் தொட்டிருக்கு. இனி நியூஸ் பேப்பர்லாம் சொல்லுவாங்க, நியூஸ்லாம் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, இரவு செய்திகள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் உச்சத்துக்கு வந்துச்சு, உச்சத்துக்கு வந்துடுச்சுன்னு. இனி எல்லாரும் கேட்பாங்க, மூஞ்சி எங்கே கொண்டே வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய நிலைமை. எது எப்படியோ நிஃப்டி தனியாக லைஃப் ஹை என்பது இன்றைக்கி தொற்றுக்கு. ஆனால் போர்ட்ஃபோலியோவில் பல பேர்த்துக்கு இன்னும் ஸ்டாக்ஸ் விற்கிற அளவுக்கு ஏறி வரல. ஸோ எத்தனையோ பங்குகளை கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகும்போது இழுத்துட்டு வந்திருக்கு. எத்தனையோ ஷேர்கள் கீழிருந்து மேலே நிஃப்டி ஏறினதுனால வந்திருக்கு. பட் இருந்தாலும் விற்கிற அளவுக்கு இன்னும் நிறைய பங்குகள் வரலை அப்படின்றது தான் உண்மையான நாட்டு நிலவரம். இந்த சமயத்தில் இந்த நிஃப்டி இந்த இடத்துல நிற்காம ஒரு 28,000 30,000 நீ மேலே போ, அப்போவாது பங்குகள்லாம் மேலே வருதா அப்படின்றத பார்க்கணும். எப்படியோங்க ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா, இந்த நிஃப்டி இனி 26,000க்கு கீழே போகாத வரைக்கும் கவலை இல்லை என்பதே. அட பாவமே நண்பர்களே, இந்த வேர்ல்பூல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 11% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பங்கில் நடந்த ஒரு பிளாக் டீல் தான். இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஷேரில் சமீபத்தில் ஒரு பிளாக் டீல் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பங்கு கடுமையான ஒரு ஏற்றம் அப்படின்றது இருந்தது. ஏஷியன் பெயிண்ட்லேயும் இந்த மாதிரி ரொம்பவுமே அதிகமான குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்றுட்டு ரிலையன்ஸ் வெளியே போனாங்க. அவங்களும் அதுக்கப்புறமும் அந்த பங்கு மேல் நோக்கி தான் ஏறிச்சு. இந்த எஸ் பேங்க்கில் கூட இந்த மாதிரி டீல்ஸ் நடந்தது, அப்பவும் அதையெல்லாம் மேல் நோக்கி விட்டாங்க. ஆனால் உன்னை மட்டும் இப்படி வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு இப்படி கண்டபடி சுற்றி விட்டுட்டாங்களே நண்பா அப்படின்ற மாதிரி இந்த வேர்ல்பூல் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 10% பாவை இறங்கி கிடக்கு. இந்த ஒரு வருஷத்தில் இந்த பங்கு செய்த சாதனை என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த 2025 மொத்தத்துக்கு பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 40% என்பது இறங்கியது தான் சோகமான சாதனை தான் இந்த வேர்ல்பூல் செய்த சாதனை. இங்கே தான் மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது எந்த பங்கு தன்னுடைய சேல்ஸை குறைக்கிறானோ அல்லது ப்ராஃபிட்டுகளை குறைக்கிறானோ அப்போவே யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த பங்கு இந்த வருஷத்திலேயே 2025 ஒரு மிக முக்கியமான உச்சகட்டத்துக்கு வந்த பொழுது அவனுடைய ரிசல்ட் என்பது வந்தது. அப்போவே ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரியே பல்வேறு ட்ரேடர்கள்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க மேபி வெளியே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு வேளை யாராவது இதனுடைய ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக யாராவது வெளியே போயிருந்தாங்கன்னா அவங்க மேபி ஒரு லக்கியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு தற்போதைய நிலைமையில் பார்க்கும் பொழுது அந்த ரிசல்ட்டு சீசனுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு சீசனில் இது வாங்கியது முட்டை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரினுடைய விலை விழுந்திருக்குது பாவம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவுமே பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு வேர்ல்பூல் ஷேர் ப்ரைஸ். ஏன்னா அது 10% இறங்கியிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பிளாக் டீல் அப்படின்றதான். நண்பர்களே, மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த சில மாதங்களில் எந்த செக்டரில் அதிகமான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், எந்த செக்டரில் நியூஸ் இருக்கக்கூடியதை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நியூஸ் பாருங்கள், எங்களை சும்மாவே இருக்க விட மாட்டிங்களா, ஏன் எங்களை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இந்தியா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆல்மோஸ்ட் 50% அதிகமாக இந்த பாஸ்மதி ரைஸ் முதல் கொண்டு பல்வேறு ரைஸ்களை நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
உடனே இந்த அமெரிக்காவும் கனடாவும் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா வந்து விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசியை கொள்முதல் பண்ணக்கூடிய ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன போகுதுன்னா, இந்தியாவில் அதிகமாக ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு சர்ப்ளஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு தானே வரும். இதனால் மற்ற நாட்டில் இருக்கிற அரிசி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏப்பா அப்போ நாங்கள் திருப்பூரில் கோந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த பங்களாதேஷ், வியட்நாமு, பாகிஸ்தான் ஏகப்பட்ட பேர் காம்படிஷனில் இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் யாராவது பேசுகிறீங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவினுடைய நோக்கம் என்னென்னா, அடுத்த சில வருடங்களில் இப்போ ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உலகத்தில் வந்து அரிசி ஏற்றுமதியில் 40% வந்து இந்தியா தான் பங்களிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதையும் அவன் டபுள் பண்ணான்னா அப்போ கிட்டத்தட்ட 80% வந்து உலக அளவில் இந்தியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ மற்ற நாடுகள்லாம் என்னென்னு பேசிட்டு இருக்காங்க. இதனால் எந்த பங்குகள், எந்த செக்டர்கள் அதிகமாக பாதிப்புக்கு வருதுன்னா, கேஆர்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது வாலட்டிலிட்டி கீழே போகுதா மேலே போகுதான்னு யாருக்கு தெரியும். ஸோ கேஆர்பிஎல் அப்படின்ற பங்கு இந்த ஒரு வருஷத்தில் மிகவும் அற்புதமாக 200 ரூபா ரேஞ்சிலிருந்து 400 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி 100 ரூபா ரேஞ்சில் இருந்தவங்க இப்போ 400 ரூபா. அதே மாதிரி ஜிஆர்எம் ஓவர்சீஸ் அப்படின்ற பங்கு அதுவும் இந்த வருஷத்தில் 200 டு ஆல்ரெடி 450 ரூபாய்ன்னு இருக்கான். கடந்த 5 வருடத்தினுடைய ஹையை வந்து இன்னும் திருப்பி பிடிக்கலாம. அதே மாதிரி இந்த எல்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் தான் சில பிரபலமான கம்பெனிகள். அதுவுமே வந்து கடந்த 5 வருடத்தினுடைய உச்சியில் தான் இருக்கான். 76 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்த பயம் 2022 இப்போ 400ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு இதில் யார் லீடர்னா, இந்த செக்டர் லீடரில் பொறுத்த வரைக்கும் இந்த கேஆர்பிஎல் 172 கோடிக்கு கடைசியாக வருமானம் பண்ணியிருந்தது. அடுத்தது எல்டி ஃபுட்ஸ் 164 கோடியும், இந்த ஜிஆர்எம் ஓவர்சீஸ் வெறும் 15 கோடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த செய்திகள் அடுத்தடுத்து, ஏன்னா ஒவ்வொரு சப்மிஷன் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நம்மளால ரிப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளால ரிப்ளை பண்ணதுக்கு அவங்க மறுபடியும் ஏதாவது ஒன்று சப்மிஷன்ஸ் போயிட்டு தானே இருக்கும். ஸோ அடுத்த சில மாதங்களில் இது போன்ற அரிசி விற்கிகளும் கம்பெனிகள் ஏதாவது வால்டிலிட்டியில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஐபிஓக்கள் சம்மந்தப்பட்ட செய்திகளை நான் இன்றைக்கி எதுவுமே பார்க்கல. இந்த சுதீப் அப்படின்ற ஒரு பங்கு வந்து லிஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது, அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது கிளென்மார்க் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு பங்கு நண்பர்களே. கிளென்மார்க் ஃபார்மான்றது ஒரு பங்கு கீழிருந்து மேலே ஏறிச்சா அல்லது இறங்குச்சா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வதுன்னா தெரியாது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த போஸ்ட் மார்க்கெட்டு ரிப்போர்ட் பார்க்குறக்கு சில மாதங்கள் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த கிளென்மார்க் ஃபார்மா அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு கடும் வளர்ச்சி அடைஞ்ச பங்கு தான் 2025. அதுக்கப்புறம் சரிவிடந்த பிறகு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு, அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எந்த பக்கம் இவன் போக போகிறான் அப்படின்னு யாரும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அது சில நாட்கள் கழித்து அவனே ஷேர் ப்ரைஸ் மேலே வந்துச்சா கீழே வந்துச்சா அப்படின்ற சார்ட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு வந்துடும். ஆனால் இன்றைய தேதியில் என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த கிளென்மார்க் ஃபார்மா அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிளென்மார்க் ஃபார்மா அப்படின்ற பங்கு கடந்த 2 ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரிசல்ட் அப்படின்றது, அவங்களுடைய சேல்ஸ் என்பது 6000 கோடி அப்படின்றத அதிகமாக விட்டுருக்காங்க. அவங்களுடைய வருமானம் என்பதும் 610 கோடி. அது இந்த ஜில்லாலேயே கடந்த 2022க்கு அப்புறம் இல்லை அப்படின்ற ஒரு சம்பவம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து சில வாரங்கள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்பது இல்லை. இனி இந்த பங்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, கீழே இதனுடைய இந்த வருஷத்தினுடைய லோக்குவா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எங்கேயோ 1200 பக்கத்தில் இருக்குது. ஆனால் பாவம் இந்த பங்கை மேலே வாங்கி லாக் ஆனவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நீ திரும்பவும் மேலே வா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கினுடைய அடிவாரம் என்பது 1200லையும், இந்த பங்கினுடைய உச்சம் என்பது 2200லையும் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஏ ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்ற பங்கு, கேஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்டரில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பங்கு இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோவில் இருந்து 2000 எங்கே 4000 எங்கே எப்படி வந்தானே தெரில. யாருனால இதை வந்து யோசித்து பார்க்க முடியுதா? புளி மூட்டையே வரிசையாக அடுக்கி வச்சு யார் கண்ணிலையும் படாமல் மண்ணை தூவிட்டு அப்படியே 2000 to 4000 எகிரிட்டான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு 10% ஏறிய பங்கு 20% வீழ்ச்சி அடைஞ்ச பங்குனா தான் டபக்குன்னு நியூஸில் வரும்.
இவன் லேசாக புளி மூட்டையை லேசாக ஒன்றா ஒட்டி அவன் பாட்டுக்கு 2000 to 4000 வந்து இவன் ஒருத்தனை தான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கினுடைய டோட்டல் P&L என்பது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 700 கோடி, 34 கோடியில் ஆரம்பித்து 700 கோடிக்கு வந்திருக்கான் பாருங்களேன். இதே செக்டரில் ஒரு இன்னொரு லீடராக இருக்கக்கூடிய பாலிகேப் இந்தியா அப்படின்ற பங்கு, அதனுடைய லாபம் என்பது அவன் 89 கோடியிலிருந்து 2000 கோடியாக வந்திருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குகள் கடந்த 10 வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் 900லிருந்து 7000 இந்த பாலிகேப் வந்திருக்கு. இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இதுவும் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 4000 ரூபாயாக மாறி வந்திருக்கிறது இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ். இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செக்டரை வேறு ஏதாவது ஒரு குரூப்பு பெரிய ஆளுங்க விட்டு வச்சுருப்பாங்களா அப்படின்றது தெரில. பட் இந்த பங்கு இந்த செக்டரில் தற்போதைக்கு 2 லீடர் யாருன்னு கேட்டால் இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் போன்ற பங்குகள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ் தன்னுடைய உச்சிக்கு திரும்பி வந்திருக்கு. இப்போ பல பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் இன்னொரு முறை கீழே வரக்கூடாது அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. சில பேர் வந்து நீ ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தால் இன்னும் மேல் நோக்கி போகலாமலன்னு அப்படி சில பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பங்கு சென்டர் பாயிண்டில் தற்போதைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், வரக்கூடிய டிசம்பர் 1 to 9 என்பது இந்த பார்லிமெண்ட்ரி வின்டர் சீசன் அப்படின்றது நடக்க போகுது. பொதுவாகவே கவர்மெண்ட்னுடைய பார்லிமெண்ட்ரி நடக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை, ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகள், டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி வின்டர் சீசனில் என்ன நடக்க போகுது, அது போக பிஎஸ்சி பேங்க்ஸில் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த செக்டரில் ஏதாவது நியூஸ் வருமானு இது ஒரு தகவல். நண்பர்களே, அதே மாதிரி இந்த ஷாஃப்லர் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு நீங்கள் பார்க்கும்பொழுது சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சே போய்கிட்டு இருக்கான். இனி அடுத்தது இந்த பாம்பினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த 200 days மூவிங் ஆவரேஜை 2 முறை தாக்கு பிடித்தாயே 3வது முறை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ரொம்பவும் வாலட்டிலிட்டியான பங்கு. கடந்த ஒரு வருடங்களில் மேலே 5000 வரைக்கும் போயிருக்கான், கீழே 2500 வரைக்கும் போயிருக்கான். அப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு எந்த பக்கம் போகும்னு பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பங்கு அஜந்தா ஃபார்மா அப்படின்னு ஒரு ஃபார்மா கம்பெனி. ஏந்தியாகு இந்த ஃபார்மான்னு தான் எழுதி ஒட்டிருக்கியே, அப்புறம் என்ன மறுபடியும் ஃபார்மானா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அஜந்தா ஃபார்மா என்பது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ இந்த ஃபார்மா கம்பெனி சமீபத்தில் என்ன ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான உயரத்துக்கு சென்ற பிறகு 3400 போன பிறகு ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய்கள் என்பது இறங்கி கிடந்திருக்கு. அப்படி கிடந்துட்டு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் என்ன செய்வானோ அப்படின்னு பரபரப்பாக பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கினுடைய PE ரேஷியோ என்பது 32ஆக உள்ளது. இண்டஸ்ட்ரி PE என்பது 31.5ஆக இருக்குது. இந்தியாவின் ஷேர் மார்க்கெட் சரித்திரத்தை எங்கள் ரத்தத்தால் எழுதுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி இந்தியர்களே பணத்தை போட்டு இந்திய பங்குச்சந்தை பெருசாக கிராஷ் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமாக முதலீடு பண்ணுறவங்க பல லட்சக்கணக்கான கோடிகளில் போட்டு நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த 2025 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 50,000 கோடி 60,000 கோடி என்பதெல்லாம் அசால்ட் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி பக்கம் இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் பணத்தை போட்டு நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்னடா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி அதாவது உச்சியில் போய் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பயந்துருவாங்க. ஸோ இந்த பயத்தை அப்படியே மாற்றி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு வைக்க போகுதா நம்ம மார்க்கெட் அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவங்க தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை தூக்கி கீழே விழுக விடாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் அவனுக்கு பயந்துட்டு மறுபடியும் அவங்க நம்மள்கிட்ட பயந்துட்டு வந்து வாங்குற அளவுக்கு மாறிடுமா அப்படின்றது தெரியல. புது புது ரெக்கார்டுகள் இனிமேல் வரத்தான் போகுது. இனிமேல் நம்ம எதாக இருந்தாலும் நாங்கள் லோக்கலாக நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், ஃபாரினர்ஸே எங்களுக்கு தேவையில்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் போல். பட் பெரும்பாலும் இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் தான் இப்படி நடக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் வந்து கீழேருந்து ஏறி இருக்கான். ஆனால் லாபத்துக்கு விற்கிற அளவுக்கு ஏறல.
ஏவரேஜ் பண்ணவங்க அல்லது கீழே விற்காமல், ஐயோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பல கரடிகள் கும்பாத்தனமாக கீழெல்லாம் விற்றுட்டு போயிடுங்கன்னு ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை விடவும் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 2 மாதம் ஆனது மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பல பேர்த்த வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டிருந்ததெல்லாம் விற்று விட்ருங்கன்னு பல கும்பா கரடிகள் சொல்லிக்கிட்டு இருந்தது. அந்த கரடிகள்லாம் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் புதிய உச்சத்தை தொற்றுக்கு, பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு, எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுகளும் மேல் நோக்கி வந்திருக்குன்ற சமயத்தில் மூஞ்சிகளை எங்கே வச்சுக்க போகுது அப்படின்றது தெரில. பட் எனிவே மார்க்கெட்டை தொடர்ந்து நம்பிக்கையாக இருந்தவங்க, அதுலேயும் குறிப்பாக இண்டெக்ஸை நம்பிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை சுவைச்சு பார்த்துருப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னா, அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குங்க. அது சும்மா வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு தெரியாங்க. அது எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருக்குது தெரியுமா? அதனுடைய செபி அதில் எவ்வளவு ரெகுலேட்டரி மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்கு. சும்மா என்னத்தையாவது வாயில் வடையை வச்சுக்கிட்டு பேசி விட்டுற வேண்டியது. நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது ஒரு பங்கை 2ஆக பிரித்து விட்டாங்க. மதர்சன் ஒன்று, மதர்சன் ஒயரிங்னு ஒன்று. இந்த 2 பங்குகளும் கடந்த ஒரு வருஷத்தில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்போது இந்த மதர்சன் சுமி அப்படின்றது 8% என்பது ஏறி இருக்கு. ஸோ இது பேரண்ட் கம்பெனி மெயின் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவன் 5.5% என்பது தான் ஏறி இருக்கான். நேற்று தான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். இந்த சீமென்ஸினுடைய எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மதர்சன் என்பது 6% கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடிசி ஹோட்டலை பிரித்து விட்டாங்கல்ல, அது எப்படின்னு பார்ப்போமா? ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல் என்பது கடந்த ஒரு வருஷத்தில் 22% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. பிரித்து விடுறதுக்கு முன்னாடி, அதாவது 2 பிஸ்னஸ் சேர்ந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடிசினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு பாவம் 15% கும்பா பாண்டியாக தான் இருக்குது. இது வந்து சமீபத்திய செய்தி. இன்றைய இன்னொரு முக்கியமான செய்தி, குளிர்காலத்தில் வீட்டில் பஜ்ஜி சொட்டு கொடுத்தா அது அவங்களுக்கு வேணால் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் சாப்பிட்ற நம்மளுக்கு ஒரு அருமையான இன்பமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி தான் ஒரு ஜென்ரல் அப்டேட் அப்படின்றது இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றவங்க வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அது ஒரு மழை ஈரத்தில் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிக்கிற மாதிரி ஒரு இன்பமான ஒரு விஷயம். அது என்னென்னு பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஜென்ரல் அப்டேட் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அண்ட் கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ட்ரேடருக்கோ அல்லது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இவங்க வந்து இவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் முதல்ல வந்து என்பிஎஃப்சியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் மட்டும் இருந்தோம், இப்போ வந்து நாங்கள் கிரெடிட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸ் பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்ற இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கள, அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாக்குகளை கண்டடிச்சு அல்லது ஒரு கம்பெனிகளை கண்டுபிடிச்சி அதில் கொண்டே பணத்தை போடுறீங்கள. ஸோ பல பங்குகள் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் மேலே மார்க்கெட்டை அனுப்பியும் விட்டுருது அந்த மாதிரி, அல்லது உங்கள் பங்கையே மேல் நோக்கி அனுப்பிச்சி விட்றோம் இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க பாருங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதாவது எல்லா பக்கம் ஒரு குத்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் அப்பீலபிள் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வேல்யூவேஷன். அதாவது பிஇ ரேஷியோலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல்லாம் பார்க்குறது நம்ம நிறைய பார்க்கலாம். புக் வேல்யூ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, அதுக்கப்புறம் எதிர்காலத்தை கணக்கு பண்ணி பார்க்கக்கூடிய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியலாக பார்த்து வேல்யூ ரொம்ப கம்மியாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அது தப்பாக கணக்கு பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 100 ரூபா பக்கம் ஒரு ஷேர் போய்கிட்டு இருக்கணும், ஆனால் மார்க்கெட் வந்து அவனை தப்பாக கணக்கு பண்ணி ஒரு 50 ரூபாயிலையோ 25 ரூபாயிலையோ ட்ரேட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குன்னா, அந்த வேல்யூ ஸ்டாக்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறது எங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் ஒரு முக்கிய குறிக்கோள். அதே மாதிரி டேர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல், சுஸ்லான்னு ஒரு பங்கு, அது ஒரு லாஸ் மேக்கிங்காக இருந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் 6 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அப்போ ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அப்படியே மாறினோடனே அந்த பங்கு ஆல்மோஸ்ட் 80 ரூபா வரைக்கும்லாம் போனான். அந்த மாதிரி டேர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய க்ரோத் கம்பெனிஸ், அதில் ஒரு குத்து. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன லாபம் பண்ணால், அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லி, இப்போ கரண்ட் குவார்ட்டர்லி, இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த கிளென்மார்க் ஷேர் ப்ரைஸினுடைய நியூஸ் படிக்கும்போது அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டேர்ன் அரவுண்டு கம்பெனி லாஸ் மேக்கிங்காக இருந்து இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கா, எதிர்காலத்துலேயும் ப்ராஃபிட் பண்ணுவான். ஏன்னா
போன வரிசையாக லாஸ்ட்ல இருந்திருப்பான், திடீர்னு ஏதாவது ஒரு சொத்தை விற்றுருப்பான், அதனால் ப்ராஃபிட்டாக கூட காமிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த குவார்ட்டர்லையும் க்ரோத் இருக்குமா அதில் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி எடுக்கிறது. அப்புறம் ஒரு நல்ல கவர்னன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு டாடா குரூப்பே வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுதுன்னா நிறைய பேருனுடைய மனசில் என்ன வரும்? ஓகே, அந்த கம்பெனியினுடைய முதலாளிகள் அந்த கம்பெனியை மேல் நோக்கி கொண்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, கரெக்டாக நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஒன்று வருது பார்த்தீங்களா? இவன் வந்து எப்படியும் கும்பா குட்டியாக இருக்க மாட்டான், நல்ல குஜால் குட்டி தான், இவன் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான திறமையான ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மைண்டில் ஒரு எவால்வேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியும் ஒரு மேனேஜர் வந்து அவர் கையில் இந்த வேலையை கொடுத்துட்டு அவர் எப்படி அதை தூக்கி நிறுத்திடுவாரியா அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ கூட அந்த கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து குப்பிட்டினுடைய ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பார்ட்டி எடுத்தார். சரி, அவர் எடுத்ததுனாலேயே அது பறந்தது. அந்த மாதிரி தான். அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸில் எடுக்கிறது, அப்புறம் எடுத்த பங்குகளை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து இது எங்களுடைய ஜென்ரல் அப்டேட்டுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இது ஒரு சந்தோஷமான தகவல் தான். அதே மாதிரி இந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து அக்வோஷன் பண்ணோம் 746 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ 1058 அப்படின்றது இருக்குது. அந்த பிரதாப் ஸ்நாக்ஸை எதை பார்த்துறா என்கிட்ட மயங்கினா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. அவங்க மேனேஜ்மெண்ட்டு ப்ரொமோட்டர்ஸை பார்த்து எடுத்தாங்களா, அல்லது அதனுடைய P&L வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனி வெறும் 3 கோடி தான் லாபம் பண்ணியிருந்தாங்க 2022 வருஷத்தில். அப்புறம் 20 கோடி 53 கோடின்னு லாபம் பண்ணாங்க. அப்போ அந்த டேர்ன் அரவுண்டை பார்த்து எடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் இவங்க இங்கே எழுதி போடல. அதே மாதிரி தான் இந்த நிட்கோ லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்குல அது அவங்க ஏற்கனவே அவங்ககிட்ட உருப்படி இல்லாத கடனை வந்து வேற ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட விற்றுருப்பாங்க போல். அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட இருந்து இவங்க அந்த கம்பெனியினுடைய கடன்களை வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு டீல் போட்டு ஒரு ஷேரை 93 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் 44% என்பது எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அது 87 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களோட எடுத்திருக்கக்கூடிய விலை என்பது ஆல்மோஸ்ட் 93 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இந்த பங்குலையும் வந்து நீ அடுத்தது என்ன ஆகும், இது ஏதாவது டேர்ன் அரவுண்டு பண்ணுமா என்னன்றது தெரில. லாஸ் மேக்கிங்காகவே இருந்து இப்போ 47 கோடி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் லாபம் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு யாரும் ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது இதனால தான் எடுத்தோம் அதனால தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. எப்படியோ பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸ் வச்சு தான் அவங்க ஆல்மோஸ்ட் டெசிஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட வேண்டியது தான். எப்படி பார்த்தாலும் யார் எடுத்தாலும் அது டக்குன்னு ஏறணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வச்சு எடுக்கிறாங்க. மார்க்கெட்டில் ஏறிச்சுன்னா சந்தோஷம், இல்லைனாலும் அவங்க ஏதாவது அதுக்குண்டான வழி பார்த்து பண்ணுவாங்க. நண்பர்களே, இன்னொரு செய்தி இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த பேடிஎம் அப்படின்ற பங்குல வந்து அவங்களுடைய ஒரு சப்சிடரிக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இது என்னதான் முக்கி 300 ரூபாயிலிருந்து இப்போ 1300 வந்தாலும் எல்ஐசி ஷேர் செய்த சாதனையும் இன்னும் பண்ணலாம். ஏன்னா எல்ஐசி ஷேரும் இந்த பேடிஎம்மும் மிகப்பெரிய ஐபிஓக்கெலாம் ஒரு சமயத்தில் வந்து லிஸ்ட் ஆனாங்க 2 பேரும். எல்ஐசியும் கீழே இறங்கிட்டு தன்னுடைய பழைய ஹையை தாண்டி சாதனை பண்ணி காமிச்சிட்டான். ஆனால் எல்ஐசி இந்த பேடிஎம் இன்னும் அந்த சாதனை பண்ணி காட்டல. அதே மாதிரி இந்த டோம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய விலை கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கு. எதுக்குடா இப்படி நீ ஆடிக்கிட்டே இருக்க ஒரே இடத்துல? இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ சிங்கக்கூட்டம் மாதிரி இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருந்த, இப்போ ஏன் ஒரே இடத்துல 6 மாதமாக படுத்து கிடக்கிறேன்னு பல பேர் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.